கரூர் வேலுச்சாமிபுரம் தமிழக வெற்றி கழகத்தின் பரப்புரை கூட்டம் நெரிசலில் 40 பேர் இறந்துட்டாங்க. இந்த இறப்பு எவ்வளோ பெரிய விபத்து! இந்த விபத்தில் உயிரிழந்த அனைத்து குடும்பத்திற்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விபத்துக்கு காரணம் கூட்ட நெரிசல். குறுகிய இடத்துல இவ்வளோ பெரிய கூட்டம் நடக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தது முதல் தப்பு. தவறு யார் மேலே சொல்கிறதுன்றது இப்போ சொல்லக்கூடாது. நம்ம இவ்வளோ பெரிய கூட்டத்தில் குழந்தைங்க, பெண்கள் எல்லாம் எதுக்கு வரணும்? இல்லை, மக்கள் இன்னும் திருந்தவே இல்லை. மக்கள் திருந்தினாலும் இந்த அரசியல்வாதிங்க நம்மளை கூட்டத்தை ஏற்படுத்தி இந்த மாதிரி விபத்துக்களை நடக்கிறதுக்கு அவங்களும் ஒரு காரணம். இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் ஒருத்தர் என்ன சொல்கிறதுன்னு நம்ம வீட்டில் இருந்தே பார்த்துக்கலாம். அவருடைய கொள்கை என்ன, அவங்க கருத்துக்கள் என்ன அப்படின்றத நம்ம வீட்டில் இருந்து உட்காந்து நம்ம தெளிவாக பார்க்கலாம். அதை விட்டுட்டு அந்த கூட்ட நெரிசலில் போய் இவ்வளோ பெரிய விபத்து ஏற்பட்டிருக்கு. விபத்து ஏற்பட்டதுக்கப்புறம் நான் 20 லட்சம் தரேன், நீ 10 லட்சம் தரேன் அப்படின்ட்டு ஆளாளுக்கு பணத்தை கொடுத்தா அவங்களுடைய இந்த சோகத்தை நம்மளால் மறைக்க முடியாது. மக்கள் தாங்க திருந்தணும், வேறு யாரும் திருந்த முடியாது. மக்கள் நம்ம திருந்தினா தான் உண்டு. அப்படி போய் அவங்கள கூட்டத்தை பார்க்கணும் நமக்கு அவசியமே இல்லை. தயவு செய்து இந்த மாதிரி கூட்டம் கூடுற இடத்துல யாரும் போகாதீங்க. நமக்கு எப்போ புத்தி வரும் தெரியுங்களா? ஒரு சம்பவம் நடந்ததுக்கப்புறம் தான் புத்தி வரும். கூரை தீப்பிடிச்சி எரிஞ்சு குழந்தைங்க இறந்ததுக்கப்புறம் தான் கூரை இல்லாத பள்ளிக்கூடத்தை உருவாக்குனாங்க. ஸ்கூல் பஸ்ஸில் இருந்து குழந்தை விழுந்து இறந்ததுக்கப்புறம் தான் ஸ்கூல் பஸ்ஸெல்லாம் சரி பண்ணாச்சு. ஆனால் இந்த கூட்ட நெரிசல் நிறைய இடத்துல நடந்து நிறைய விபத்து ஏற்படுது. அது நமக்கு தெரிஞ்சும் அந்த கூட்டத்துக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம மேலே தான் தப்பு. மக்கள்கிட்ட நான் ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறேன், இந்த மாதிரி கூட்டம் உள்ள இடத்துக்கு யாரும் போயிடாதீங்க.